ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு தண்ணி சாம்பார் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒன்றும் இருக்காது வீட்டில் காய்கறிலாம். அப்போ இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். கூட அப்பளம் பொரிச்சிக்கலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாவது சிக்கன் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் தக்காளி ஃப்ரை ஒரு டிஷ் இருக்குது சிக்கனில். அதை செய்கிறப்ப நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தண்ணி சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வேக வைக்கணும். அளவுக்கு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், கொஞ்சமாக வெங்காய வடகம் சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. காய்கறியெலாம் எதுவுமே சேர்த்தாமல் அவசரத்துக்கு இந்த சாம்பார் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சாவே போதும். ஏன்னா தக்காளி நிறைய போட்டிருக்கோம், அதனால் புளி கொஞ்சமாக இருந்தாவே போதும். பருப்பு வெந்துருச்சு, நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் உப்பு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் தண்ணியாட்டம் இருக்கணும், ரசம் மாதிரி இருக்கணும். நல்லா உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்கணும். நாம் சாதத்தை நல்லா குழைய பிசைஞ்சிட்டு இந்த சாம்பாரை ஊற்றிட்டு சிக்கன் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரைலாம் வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு பத்தலை, மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மொத்தமாக உப்பு சேர்த்துருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா பருப்பு 150 கிராம் தான், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால உப்பு காரம்லாம் சுருக்குன்னு இருந்தால் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். காயெல்லாம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இதோட கறிவேப்பிலை சேர்த்தியாச்சு. இது கூட தாளிப்பு வடகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கமகமன் இருக்குங்க, வடகத்தோட வாசனை, கறிவேப்பிலை வாசனை. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவணும். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா? டேஸ்ட் பண்ணாமல் அப்படி தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
மணக்க மணக்க சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி. இப்போது நல்லா சாதத்தை பிசைஞ்சிக்கலாம். நல்லா குழைய பிசைஞ்சிட்டு நம்ம தண்ணி சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். வாசமே நல்லா இருக்குங்க. காயெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதனோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும், இதனோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஓகேங்களா, பிசைஞ்சாச்சு நல்லா. எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது தக்காளி ஃப்ரை, சிக்கன் தக்காளி ஃப்ரை. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. சிக்கனை கொஞ்சமாக எப்படி பிச்சுக்கலாம், பிச்சுட்டு நல்லா குழைய பிசைஞ்ச சாதத்தை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. இது யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.